ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு SB1 நியூ அப்டேட்ஸ். SB1 நியூ அப்டேட்ஸில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 5 அப்ளிகேஷனும் உங்கள் மொபைலில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 5 அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு பர்ஃபெக்டான வீடியோ ஒன்று நீங்கள் போஸ்ட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த அப்ளிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இந்த அப்ளிகேஷனை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஒவ்வொரு அப்ளிகேஷனை பற்றியும் நான் தனித்தனியாக உங்களுக்கு அப்கமிங் டேஸில் வீடியோஸ் போட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் நீங்கள் யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த யூடியூப் சேனலில் ரொம்பவே பர்ஃபெக்டாக நீங்கள் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா இந்த 5 அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்கள் மொபைலில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடிட்டிங் ஆப் கண்டிப்பாக உங்கள் மொபைலில் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கட்டாயம். நீங்கள் மொபைலில் எடிட் பண்ணுறீங்களா, இல்லைனா நீங்கள் சிஸ்டமில் லேப்டாப் ஆர் சிஸ்டமில் நீங்கள் எடிட் பண்ணுறீங்களா அப்படின்றத பொறுத்து நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப் கண்டிப்பாக உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மொபைல் ஆப்பில் நிறைய ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ்லாம் நிறைய இருக்குது. லைக் இன்ஷாட், கைன் மாஸ்டர், இந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குது. அந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட வீடியோஸை ரொம்பவே பர்ஃபெக்டாக அழகாக நீங்கள் மேக் பண்ணலாம். அடுத்ததாக உங்கள் மொபைலில் இருக்க வேண்டிய ஒரு ஆப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தம்ப்நெயில் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு ஆப் கண்டிப்பாக உங்கள் மொபைலில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தம்ப்நெயிலும் மட்டும்தான் பார்வையாளர்களை உங்களோட வீடியோவுக்கு உள்ளே கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரக்கூடிய ஃபஸ்ட் இமேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட தம்ப்நெயில் தான். உங்கள் தம்ப்நெயிலில் நீங்கள் என்ன வீடியோஸ் கொடுக்குறீங்க, என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறத நீங்கள் தம்ப்நெயிலில் கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் தம்ப்நெயிலை பார்த்துட்டு தான் மக்கள் வீடியோவை கிளிக் பண்ணி உங்கள் வீடியோவை உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்பாங்க. ஸோ தம்ப்நெயிலை நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தம்ப்நெயில் மேக்கிங் ஆப்பை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். அதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஆப் என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேன்வா ஆப்பை நான் பயன்படுத்துவேன். அதற்கப்புறமா தம்ப்நெயில் மேக்கர் அப்படிங்கிற ஆப் நான் பயன்படுத்துவேன். இந்த 2 ஆப்பு தான் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். இது போக உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னல் ஆப் தெரிஞ்சது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக 3வதாக நம்ம என்ன ஆப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோ மேக்கர் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை கண்டிப்பாக உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இது முழுக்க ஒரு ஃப்ரீயான ஆப் தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ என்னோடய வீடியோவிலேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பால் ரன்னிங் ஆகி அதுக்கப்புறம் என்னோடய லோகோ, என்னோடய சேனல் நேம் வந்தது. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு இன்ட்ரோ கொடுக்குறீங்க. அதே மாதிரி என்னோடய வீடியோவோட கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்கள் வீடியோவை பார்த்த மக்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரோ மேக்கர் கண்டிப்பாக முக்கியம். ஸோ இன்ட்ரோ மேக்கிங் ஆப்பை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுவும் முழுக்க ஒரு ஃப்ரீயான ஆப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதற்கப்புறமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4வதாக ஒரு ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இப்போ உங்களோட வாட்ஸ்அப்பில் மெட்டா AI இருக்குது. நீங்கள் அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் இதுக்குன்னு தனியாக நீங்கள் சாஃப்ட்வேர் பயன்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது. இப்போது இன்றைக்கி இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AI டெக்னாலஜி இப்போ நிறைய இடங்களில் பரவிட்டு வருது. ஸோ AI டெக்னாலஜி நீங்கள் பயன்படுத்தி வீடியோவோட மிடில்லையோ இல்லைனா வீடியோவோட தம்ப்நெயிலையோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட தம்ப்நெயிலை இன்னும் அழகாக நிறைய விஷயங்கள் கொடுக்கலாம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஏஐயோட ஹெல்ப் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஏஐ ஆப் தனியாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய மெட்டா AI டெக்னாலஜியையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் இது எதுக்கு பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, அடிஷ்னலாக உங்களுக்கு நீங்கள் சொல்ல போகிற கண்டென்ட்டில் ஏதாவது டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு அதை AI கிட்ட நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னாலே அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கேதர் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதற்காக நீங்கள் தனியாக போய் வேறு ஒரு இடத்துல இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுவே AI டெக்னாலஜியே உங்களுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷனை இது கொடுத்துரும். ஓகேங்களா?
5வதா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிற அந்த கடைசி ஆப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோ ஆப் அப்படிங்கிற ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் நியூவாக நீங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒய்டி ஸ்டுடியோ ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மொபைல் மூலியமாகவே உங்களோட வீடியோஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் உங்கள் வீடியோஸ் வந்து எந்த அளவுக்கு வியூஸ் போயிருக்கு, எந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் சேனல்ஸை வாட்ச் பண்ணுறாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் உங்களோட சேனலோட வியூவர்ஸ் வந்து எந்த டைமுக்கு உங்களோட வீடியோஸ் பார்க்குறாங்க, நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்குறீங்களோ அது வந்து எந்த மாதிரி மூவிங் ஆகுது, இப்போ கரண்ட்டில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் உங்களோட சேனலில் இருக்காங்க, இந்த மாதிரி டீட்டெயில்டு அனாலிட்டிக்கல் ரிப்போர்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் இருக்கும். இதுவும் ஒரு கம்ப்ளீட்லி ஃப்ரீ மொபைல் ஆப் தான். இந்த ஆப்பையும் நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த 5 ஆப்புமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது அடிஷ்னல் ஆப்பை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த 5 ஆப்பை பற்றில உங்களுக்கு ஏதாவது ஆப்பை பற்றி தெரியணும், ஏதோ ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அது ரிலேட்டடான வீடியோ நான் ஒன்று மேக் பண்ணி உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த 5 ஆப்பும் உங்களோட மொபைலில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் யூடியூப்பில் வேறு லெவலில் சம்பாதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.